ஜீசஸ் கிரைஸ்டின் பெயரால் நம்ம இன்னைக்கு எங்கே போவோம்? நம்ம இந்தியாவுக்கு திரும்புவோம். சரி, இன்னைக்கு வந்து ரக்சோல் நான் போவேன். ரக்சோல் எங்கே இருக்குன்னா பீகார்லேருந்து மோத்திஹாரி வழியாக நான் கிளம்புவேன். ஓ, டேம்பா இது? தண்ணி இல்லை. ஓகே, தூசி புழுதி. ஐயோ, செம்ம மோசமாக இருக்குதுப்பா டஸ்ட்டு. ஹலோ, குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். வெரி குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து மண்டே. இன்னைக்கு நான் வந்து கிளம்பிட்டு இருக்க ஊருக்கு திரும்ப நம்ம வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு செல்வோம். ஏன்னாக்கா இது வந்து இன்டர்நேஷனல் ரைடா இருந்தது. சம்மர் ரைடு. என்ன ரைடுனாக்கா வந்து இந்த ரைட்ல எனக்கு என்ன கிடைச்சதுனாக்கா ஆஃப் ரோடிங். இந்த ஆஃப் ரோடிங்ல வந்து எனக்கு டிஸ்லோகேட் ஆயிருக்கிற ஷோல்டர் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு வந்து இந்த ட்ரிப்ல வந்து எனக்கு கிடைச்சிருக்கிறது. ஆனா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது அஃப்கோர்ஸ் கொஞ்சம் வந்து நான் டிசப்பாயிண்ட் ஆகணும் இந்த ரோடு பொறுத்து. ஆனா வந்து எனக்கு வந்து ஒரு புது அனுபவம் கிடைச்சது. புதுசு எனக்கு வந்து பாக்குறதுக்கு கிடைச்சது. கொஞ்சம் வந்து நேபாளுக்குள்ள நான் என்ஜாய் பண்ணேன். நான் என்னுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு நான் வந்து என்ஜாய் பண்ணேன். நான் எப்பொழுதுமே வந்து குட் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம். அது சாட்டிஸ்ஃபை ஆயிருந்து நீங்க போறீங்களா, ஓகே, நோ ப்ராப்ளம். பல இடங்க இருக்குது, அதெல்லாம் நான் பார்க்கல. எனக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது. செகண்ட் டைமா வரும், தேர்ட் டைமா வருவோம். நேத்துக்கு சொன்னேன் இந்த இன்னொரு தடவை நான் வர மாட்டேன்னு. ஆனா அந்த டைம் பிரகாரம் படி நம்மளுடைய மூட் சேஞ்ச் ஆகுது. அது அந்த சமயம் வந்து நம்ம சொல்லிடுறோம். ஆனா அதுக்கப்புறம் யோசித்து பாக்குறது இல்ல. நம்ம வந்து ஓகே, இன்னொரு வந்து நம்ம சான்ஸ் கொடுக்கலான்னு. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து நான் சொன்னபடி என்னுடைய குரூப் வரப்போகுது. அதோட அந்த குரூப் கூட நான் சேர்ந்து நான் திரும்ப வந்து நான் எது பார்க்கலையோ அதை நான் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா சில டெரன்ஸ்க்கு அந்த மாதிரி இது நம்ம வந்து தனியா பண்ண முடியாது. அது வந்து ஃப்ரெண்டு வேணும் கூட, இல்லாட்டி இன்னொரு கோ ரைடர். அதனாலதான் சரி. இப்போ வந்து நம்ம காட்மாண்டுவை விட்டு நம்ம பீகார் வழியா ரக்சோலுக்கு போவோம். இன்னைக்கு பீகார்ல என்ட்ரி பண்ணுவோம். நம்ம இந்தியாவுக்கு நம்ம போகலாம். வாங்க, நான் உங்களுக்கு புது ரூட் காமிக்கிறேன். அந்த ரூட் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். நான் இடையில நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை, செக். குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பியாச்சு. நைட் எல்லாம் இது வேற லெவலாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்க, ஃபுல்லி இப்போ கூட ரஷ்ஷாக தான் இருக்கு. நைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. சரி, ஜீசஸ் கிரைஸ்டின் பெயரால் நம்ம இன்னைக்கு எங்கே போவோம்? நம்ம இந்தியாவுக்கு திரும்புவோம். சரி, இன்னைக்கு வந்து ரக்சோல் நான் போவேன். ரக்சோல் எங்கே இருக்குன்னா பீகார்லேருந்து மோத்திஹாரி வழியாக நான் கிளம்புவேன் கோரக்பூர்.
இன்னைக்கு கோரக்பூர் ஸ்டே. இவ்வளோ நேபாள் பார்த்துட்டோம், இன்னும் என்ன பார்க்கறது சொல்லுங்க. இன்னும் என்னெல்லாம் பார்க்கணுமே அது வந்து நம்ம நான் வந்து ஹானஸ்டியாக சொல்லணும்னா, நீங்கள் காஷ்மீர், லத்தாக், அப்புறம் ஹிமாச்சல் பார்த்துட்டிங்களா, உத்தராகண்ட் பார்த்துட்டிங்களா, சேம் ஆஸ் இட் இஸ் இதுவும் அப்படி தான் இருக்குது. ஒன்றும் இங்கே வந்து உங்களுக்கு புதுசாக கிடைக்காது. அதையே லேண்ட்ஸ்கேப், அதையே உங்களுக்கு சீனரி எல்லாமே சேமாக தான் கிடைக்கும் உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து எல்லாத்துடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாம் வந்து வேறு தான் இருக்கும், சாய்ஸஸ்ஸு. அதனால் வந்து அதில் நான் கமெண்ட் பண்ண விருப்பம் படலை. ஆனால் எனக்கு தோன்றுச்சு, நான் வந்து இது நான் சொன்னேன். என்னப்பா அடே, ஐயோ யாரா நீ ஓட்டுறது ஆட. அதான் தெரிஞ்சு குச்சி போட்டு ஓட்டிங்கிறான். தெரியுது வந்து இங்கே டிஃப்ரென்ஸ். டிராஃபிக் சுத்தமாக இங்கே கிடையாது, ரொம்ப மோசம். டிராஃபிக்கு மதிப்பு இல்லை. நல்ல வேலைக்கு கூகுள் மேப்பை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன், ஆஃப்லைன் மேப். அது வந்து ஒர்க் ஆகுது நல்லா. கட்சி நானும் மாற்றிட்டு இருந்துட்டேன். அப்படியே இல்லை, இங்கே வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் எல்லாத்துக்கும். ஏ தம்பி, யானப்பா தம்பி. சரி, எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ. சில பேரை விட்டு ஹார்னெட் இங்கே வந்து இந்த ஏடிவி பைக்கு எவ்வளோ சொல்கிறாங்க தெரியுங்களா? 9.5 lakh ஏடிவி பைக். இந்த பைக் இங்கே டெல்லியில் வந்து 2,87,000. ஆனால் இங்கே வந்து 9.5 lakh. யோப்பா, நேபாளி மணி. அது இருக்கும் தான், என்ன பண்ணுறது. இப்போ 1.2 கிலோமீட்டரில் நம்ம ரைட் எடுக்கணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹைவேக்கு வந்தாச்சு. பீர்கஞ்ச் போகிற ஹைவே. இந்த ஹைவே ஜஸ்ட் 135 கிலோமீட்டர். இதில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஹைவேல தான் இருக்க சொல்லுது. இங்கே பாருங்கள், இது ஸ்டேடியம், என்ன ஸ்டேடியம் இது. ஆனால் எந்த ஸ்டேடியம் தெரியாது, கிரிக்கெட் தான் இருக்கும். அங்கே பாருங்கள் முன்னாடி என்ன சீனு. ஐயோ, எடுத்த உடனே ஆஃப் ரோடு கிடச்சிச்சு. செயினுக்கு கொஞ்சம் லூப் பண்ணோம். சரி, பண்ணாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். நான் நினச்சேன் வந்து சரி கொஞ்சம் முன்னாடி போய் பண்ணிக்கலான்னு. ஆனால் அது கேட்குது இப்போ. என்ன பண்ணுறது டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பாகமாக வரும் ஒன்று. ஏன்னா அப்படி ஒரு
காட்சிங்க வந்துட்டு இருக்கு. கோப்ரோவை ஆஃப் பண்ண முடியல என்னால். இது பிடிக்கிறதா அது பிடிக்கிறதா நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. அப்படி நல்லா இருக்கு இடம். God. Oof. ये क्या है ये? लिजर्ट को पकड़ लिया। हुमाने बाजार। Yeah, dear friends, ஒரு சம்பவம் நடந்துருச்சு. என்னன்னா எனக்கு தெரியல இந்த ரூட்ல ஹிட்டோடா வரைக்கும் என்ன சொல்றாங்க, அது பெட்ரோல் கிடைக்காதுன்னு. ஆனா நான் பெட்ரோல் இல்லை, இது ரிசர்வ் தான் இருந்துச்சு. 100 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு காமிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் வரப்போகிற சமயத்தில் செம்மையாக ஸ்டீப்பாக இருந்தது மேலே. அதனால கொஞ்சம் அடிக்கடி ரிசர்வில் வந்துடுச்சு. அந்த ரிசர்வில் வந்ததுனால கொஞ்சம் சரியாக ஓட்ட முடியல. சரி, இப்போ பார்த்தா அரவுண்டு 40 கிலோமீட்டர் வரைக்கும் ஒன்றுமே பெட்ரோல் பம்ப் கிடையாது. எல்லாரும் பாட்டிலில் தான் கேரி பண்ணி போகிறாங்க. சரி, அதனால தான் இங்கே நான் பேசினேன். சரி, இங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க சரி நான் ஒரு 2 லிட்டர் எடுத்துகிட்டு வரேன், உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அது வந்துடும். அது வரைக்கும் அத்தான் வாங்க போயிருக்காங்க. சரி, பாருங்க, நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு இந்த இடம்லாம் தெரியாது, என்ன இது எப்படின்னு. கூகுள்லேயும் இதெல்லாம் சொல்லாது. சரி, இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவருக்கு வாங்கிட்டு வராரு, அவர் காசு கொடுத்துட்டு போட்டுட்டு போவோம் நம்ம. ஓகே, வாங்க போகலாம்.
நல்ல வேலைக்கு ஃபைனலியாக கிடைச்சாச்சு. பிரதர்ஸ் வந்து போய் பாவம் வாங்கிட்டு வந்தார். இவங்க தான் ஹெல்ப் பண்ணது, இவர் தான் போய் வாங்கிட்டு வந்தாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த அண்ணன் தான் எல்லாம் நம்ம சொல்லுது. நல்ல வேலைக்கு கிடைச்சிருச்சு, பரவாயில்ல. இப்போ வந்து ஒன்றும் டென்ஷன் இல்லாமல் போகலாம். நம்ம அவ்வளோ தூரம் வாங்க போகலாம், கிளம்புவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாருன்னா வந்து பீகார் ரக்சோல்லேருந்து யாருன்னா வந்தீங்களா, ப்ளீஸ் கொஞ்சம் வந்து டேங்க் எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு வாங்க. ஏன்னாக்கா வந்து ஹிட்டோடாக்கு அப்புறம் இங்கே வந்து அப் டு காட்மண்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெட்ரோல் பம்பும் கிடைக்காது. கிடைச்சாலும் வந்து பிளாக்ல தான் கிடைக்கும். அதனால வந்து கொஞ்சம் வந்து பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஆனால் மெயின் என்னன்னாக்கா வந்து இந்த ரூட்டில் வந்து நல்லா உங்களுக்கு இது கிடைக்கும், ரோடு நல்லா கிடைக்கும். கொஞ்சம் ஆஃப் ரோடிங் வந்தது, ஆனால் இதுக்கு மேலே வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படியே தான் பார்க்கலாம். ரோடு செம்ம மோசமாக இருக்குது. இப்போது ஸ்லிப்பரி ரோடு. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப பார்த்து வரணும், ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். ஏன்னா ஃபுல்லி ஸ்லிப்பரி. எந்த சமயம்னாக்கா ஆப்பு வச்சிடும். அதுக்கு தான் இந்த ஸ்டண்டெல்லாம் காமிக்கக்கூடாது. எவ்வளோ நல்லா வந்துச்சு ரோடு. இப்போ கொஞ்சம் தூரமாக அப்படி இப்படி தான் ஆயிடுச்சு. ஆனால் ஹோப் இதுக்கப்புறம் நல்லா வரும்னு. லெட்ஸ் see. இன்னும் எவ்வளோ மலடா இருக்கு. எவ்வளோ சுத்தி சுத்தி அடிக்குது.
7வது மலை இது, ஏறி இறங்கிடுது. ஓ, இன்னும் இருக்கா? போச்சுடா போச்சுடா. எவ்வளோ பெரிய போட்டோஸ் பார்த்தீங்களா? ஆனால் இது ரெய்னி சீசனில் ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் இந்த ரோடு. இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா என்ன மாதிரி ரூட்டு? ஐயோ, இது நான் எதிர்பார்க்கலையே. அப்பா, ஐயோ, எப்பாடி எப்பா, ஐயோ, இது ஐயோ ஐயோ, அடங்கப்பா, என்னடா ரூட்டு இது? ஐயோ, எப்படியாப்பா, எப்படியாப்பா. சார்ஜிங் பாயிண்ட் பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க என்ன சூப்பராக இருக்கு பாருங்க. வாவ், ஐயோ, நீங்கள் அப்படி காட்மாண்டு வந்தீங்களா, மறக்காமல் இந்த ஹைவேல வாங்க. பீர்கஞ்ச், காட்மாண்டு டு பீர்கஞ்ச் ஹைவே இது. செம்ம அட்வென்ச்சர், செம்ம ஆஃப் ரோடிங்கு, செம்ம, ஐ மீன் ஆஃப் ரோடிங் இல்லை, நல்லா கொஞ்சம் ஆஃப் ரோடிங் வந்தது. ஆனால் வந்து ரொம்ப நல்ல ரோடு இப்படி தான் இருக்குது. வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் இதில். பாருங்கள், அந்த போக்ராலேருந்து காட்மாண்டு வர ரோடு கூட இருந்தது. ஆனால் அது இப்படி இல்லை, அழுவ வச்சிடுச்சு, அப்படி மோசமான ரோடு. ஆனால் இந்த ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இப்படி வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சும்மா சுற்றி 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 வருது.
கோலாப்பூலாமே இது. ஓ டேம்பா இது, தண்ணி இல்லை. ஓகே, தண்ணி இல்லவே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. யோபா என்ன எம்பிரிட்ஜ் பா இது. யோபா 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 யோபா. இன்னும் டேஞ்சர்மான ஹேப்பன் பென்ஸ் வரப்போகுது. பார்த்துப்பா, பார்த்து போங்கப்பா. உழைப்பாளி இல்லாத நாடுதான். Dear friends, இதுதா ஹெட்டோடா நேபாளில் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இது வந்து இந்தியா நேபாள் பார்டருக்கு ஒரு 20-25 கிலோமீட்டரில் இருக்குது. ஆனால் அவ்வளோதான் காமிக்குது. ஆனால் மேபி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கேருந்து ஒரே நேராக நம்ம எங்க இந்தியா பீகாருக்கு போவோம். பீகார். டேய் தம்பிங்களா, கொஞ்சம் பார்த்துங்களா. திருப்பி இது கிடைக்க மாட்டேங்குது. பெட்ரோல் பம்ப் ஏன்னா கொஞ்சம் வந்து நேபாளி அமௌண்ட் இருக்கு, 900 கிட்ட. அந்த 900ல் ஃபுல் பெட்ரோல் போட்டுக்கலாம்ல. அதுதான் பார்த்துட்டு இருக்கேன். கிடைக்க மாட்டேங்குது. இது கிடைச்சிடுச்சு.